இது வரைக்கும் காவல் இது வரைக்கும் பேட்டி எடுத்தீங்களா? அந்த பேட்டி அந்த வீடியோ எடுத்தீங்களா? அந்த வீடியோன்ற போது சதீஸ்வரன் அந்த வீடியோ எடுத்தீங்களா? இன்னும் வேற வீடியோ எது இருக்கா? அந்த வீடியோட அவ்வளவுதான் இல்ல, அதான் அந்த ஒரு வீடியோ உங்களை மாதிரி மற்ற சாட்சிகளுக்கும் அந்த நீங்க சொல்ற மாதிரி இப்ப அவர் அஜித்தோட கூட்டிட்டு போன மற்ற சாட்சிகளுக்குன்னா அந்த பசங்க இன்ன வரைக்கும் பயத்துல இருக்காங்க. அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு கண்டிப்பா வேணும். ஃபர்ஸ்ட் நவீனோட குடும்பத்துக்கு உரிய பாதுகாப்பு வேணும். முன்னாடி இப்ப நவீன் முன்னாடி இருந்து இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காப்புல. அதனால அவருக்கு அந்த அதோட மனநிலை குறையாத அளவுக்கு அவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்கணும். என்னைய பத்தி நான் கவலைப்படல. எனக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்குறாங்க கொடுக்கல எனக்கு தேவையில்லை. அந்த பசங்களுக்கு கண்டிப்பா பாதுகாப்பு. அவங்க நம்பி வந்துட்டாங்க. அவங்க அந்த பையனை கூட இருந்து பயணிச்ச பையன் அவங்க கண்ணு முன்னாடி நடந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நாங்களும் சொல்லியிருக்கோம். அதுல ரொம்ப பயந்து போயிருக்காங்க அந்த பசங்க எல்லாருமே, இன்க்ளூடிங் நானும் தான். என்னால தூக்கம் வரல எனக்கெல்லாம் சுத்தமா. ஒரு நீதி கேட்டு ஒரு நீதி தெய்வத்தை நீதி வழங்கக்கூடிய தெய்வமாக தான் இங்கே மடப்புறம் காளியம்மன் இருக்காங்க. அங்கேயே ஒரு விஷயம் நடந்துச்சு, இப்போ நீதி அநியாயமாக நடந்துருச்சுன்றது தான் இன்ன வரைக்கும் என்னால் ஏற்றுக்கிற முடியல. அதை ஒரு மன கஷ்டம் ரொம்ப இருந்துச்சு எனக்கு. அவனை காப்பாற்ற முடியலன்ற வருத்தம் எங்களுக்கு இருக்கு. அதற்கு மேல அங்க இருந்து நீங்க பாத்தீங்களா? 30 செகண்டுக்கு மேல என்னென்ன நடந்தது? நான் உடனே வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் திரும்ப என்ன உள்ள ஒருத்தவங்க வர மாதிரி இருந்துச்சு. அந்த பக்கம் பின்னாடி வசல் வழியா நான் டக்குன்னு கட் பண்ணிட்டு வெளியில வந்துட்டேன். அந்த மிளகாய் பொடி கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க, அது பாத்துக்கலாம். அதெல்லாம் நடந்தது தெரியும். அது வாங்கி கொடுத்தவங்க யாரும் தெரியும், வாங்கிட்டு சொன்னவங்க யாரும் எல்லாமே சொல்லி விசாரணை நடந்தது. நீதி மாவட்ட நீதிபதி அவர்கள் தலைமையில வந்து சக்தீஸ்வரன் தன்னோட மெயில்ல இருந்து டிஜிபிக்கும் ரெஜிஸ்ட்ரார் அவர்களுக்கும் ஐஜிக்கும் கொடுத்துருக்குறாங்க. மிக மிக முக்கியமான விஷயம், மிக மிக முக்கியமான விஷயம். ஐயா லார்ட்ஷிப் வந்து எஸ்எம்ஜே அவர்கள் ஆர்டர்லயே சொல்லியிருக்காங்க, ஸ்டேட் ஷல் என்ஷூர் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி ஐ விட்னஸஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேல என்ன உத்தரவுங்க வேணும்? கொடுத்த 1ஆம் தேதி வந்து 3 மணிக்கு ஐயா கொடுத்தாங்க. இது வரைக்கும் எந்த ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு பத்திரிகையாளருக்கே தெரியல. இது சம்பந்தமா பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். இன்ன வரைக்கும் இன்னும் நடவடிக்கை நீதிபதி இது சம்பந்தமா சொல்லியிருக்கோம். ஐயா வந்து என்கொயரி ஆபீசர் தான். ஐயா மற்ற உத்தரவுகள் போவதற்கான அதிகாரம் வந்து ஐயாவுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றது கன்ஃபார்ம் இல்ல. பாதுகாப்பு கொடுக்காத பட்சத்தில் கோர்ட் ஆர்டருக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், இட் இஸ் கண்டெம்ட் ஆஃப் போறீங்க கொடுப்பாங்கன்னு நாங்க உறுதியா நம்புறோம். அப்படி இல்லைன்னா நீங்க கொடுக்குறாங்க நாங்க உறுதியா நம்புறோம். கொடுக்காத பட்சத்தில் நீங்க கோட்டை நாளைக்கு நாங்க கண்டிப்பா சார். இப்ப எல்லா சாட்சிகளுக்குமா இல்ல சக்தீஸ்வரன் சார்? எல்லா சாட்சிகளும் போடுவோம் சார். எல்லாருமே வந்து அக்யூஸ் எல்லாம் போலீஸ் ஆபீசர்ஸ், ஸ்பெஷல் டீம். அப்படின்னா பயப்படுவாங்க, உள்ளூர பயம் இருக்கும் இல்லையா? ஸ்பெஷல் டீம்ன்றதோட உங்களுக்கு நிறைய அக்யூஸ்ட் நிறைய பேர் பழக்கம் இருக்கு, நிறைய விஷயங்கள். அதனால ஏதோ நடந்துருமோன்னு பயப்படுறாங்க சார். ஒரு கார் ஒட்டி வந்தா கூட வந்து இப்போ மனசுல அச்சம் இருக்குது. கார் நம்மள அடிச்சிருமோ அப்படின்னு நம்ம பணியாளர் ஒருத்தர் ஒரு இடத்துக்கு ஊருக்கு கிளம்பி விசாரணைக்கு வந்திருக்கு. என்கொயரி முடிச்சுட்டு நாங்க அவங்க என்ன பயன்படுறாங்க? நீங்க தான் அடிச்சு கொடுத்தீங்கன்னா இல்ல, அதுக்கு ஒரே ஒரு சிம்பிளான விஷயம் வந்து சாட்சி சொல்றதுல இருந்து டிவியேட் பண்றதுக்காக தான் இப்படி பண்றாங்கிறத நாங்க உறுதியா நம்புறோம். சாட்சி சொல்றதுல இருந்து டிவியேட் பண்ணணும் அப்படின்றதா அந்த மாதிரி வந்து கெட்ட நோக்கத்துல பறக்கணும். உங்களுக்கு வரைக்கும் என்ன நடந்துச்சுன்றத விசாரணை நான் சொல்றேன். அஜித்குமாருடைய மரண விசாரணையில உத்தரவு போட்ட நிமிஷத்துல இருந்து மாவட்ட நீதிபதி அவர்கள் ரொம்ப முறையா ஜெனூன்னா விசாரிச்சுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 4 சாட்சியை விசாரிச்சிருக்கிறாங்க. அதனால அவங்க விசாரணை போயிட்டு இருக்குது. எல்லா டாக்குமெண்ட்டையும் ஐயா வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க. உயர்நீதிமன்ற உத்தரவின்படி மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிட்டாங்க. இப்பயும் சாட்சி விசாரணை போயிட்டு இருக்கு. அதனால நம்ம அந்த சம்பந்தமா நம்ம பின்னாடி உங்களுக்கோ உங்க குடும்பத்தினருக்கோ மற்ற கட்சியினருக்கோ உயிருக்கு ஆபத்து இருக்கின்றத என்னைய மட்டும் இல்ல, இந்த இதுல சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பாதுகாப்பு வழங்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். எங்களோட கோரிக்கை ஆயுதம் ஏந்திய போலீஸ், மானாமதுரை அல்லது சிவகங்கை மாவட்ட காவல்துறை அல்லாத காவல்துறை மேல நம்பிக்கை இருக்குது. மதுரை மாவட்டம் அல்லது வேற மாவட்டத்தை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் இங்க நேரடியா வந்து வடப்புறம் முழுக்க ரோந்து போகணும்னு கேட்டுக்கிறோம். இவங்க சாட்சிகள் வந்து ஒட்டி இருக்கிறாங்க. 15 ஃபேமிலி ஆகட்டும் இவங்களாட்டும் இந்த மடப்புறம் முழுக்க ரோந்து போகணும். கட்சிக்காரங்களோ அல்லது யாருமோ அல்லது வந்து ஒரு ரவுடியோ அல்லது வந்து இந்த சம்பந்தப்பட்ட அக்யூஸ் சம்பந்தப்பட்ட மற்ற காவலர்களோ போலீஸோ இவங்களை வந்து அக்சஸ் பண்ணக்கூடாது.
இதுக்கான ப்ரொடெக்ஷனை வந்து அரசு வழங்கணுன்றத இந்த மீடியா வாயில நான் கேட்கிறேன். வழக்குல போட்ட எஃப்ஐஆர் பத்தி பொண்ணுக்கு எஃப்ஐஆர் பத்தி இல்ல மாற்று கேஸ் சார்ஜ் பண்ணிட்டாங்க. மாற்று சார்ஜ்ல ஆல்ட்ரேட் பண்ணிட்டாங்க. முக்கியமான விஷயம் 6வது நபரையும் அக்யூஸ்டா சேர்த்திருக்காங்க. 5 நபர்களை தான் சேர்த்திருக்காங்க. 6வது நபரையும் அக்யூஸ்டா சேர்த்திருக்காங்க. அவங்களையும் கூடிய சீக்கிரத்துல ரிமாண்ட் பண்ணுவாங்கன்னு நாங்க உறுதியா நம்புறோம். இப்ப நடந்துகிட்டு இருக்க விசாரணையில சக்தியோட விசாரணை முடிஞ்சிருக்கா? இல்ல இனிமேல் தான். அதுக்கு சொல்றேன், மறுபடியும் என்னை கொண்டு வரணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு மனசாச்சு, உனக்கு நடந்திருந்தாலும் நான் அதை பண்ணியிருப்பேன், அதில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன்.